ஓம் தத் சத்து. அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். அபினவ பாரதம்ங்கிற யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் அனந்த நாராயணன். நம்மளுடைய இந்த அபினவ பாரதத்தின் சேனலில் பல அற்புதமான தமிழ், வடமொழி, தெலுங்கு, கன்னடம் இலக்கியங்களை எல்லாத்தையும் உங்களோட பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அதில் பிராகிருத மொழியில் இயற்றப்பட்ட ஒரு அத்தியுதமான ஒரு காவியம் காஹா சப்தசயி அப்படின்னு. அதை வடமொழிப்படுத்தினா காதா சப்தசதி அப்படி வரும். இந்த காவியத்தை பற்றியும் அந்த காவியத்தினுடைய அழகான பாடல்களினுடைய சுவைகளையும் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசை. இந்த தொகுப்பில் இந்த காதா சப்தசதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலை பற்றியும், அந்த நூலிலிருந்து சுமார் 700க்கும் அதிகமான பாடல்கள் இருக்குது. அதில் மிகவும் சுவை வாய்ந்த சில பாடல்களையும் உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். இப்போ இந்த தொகுப்பில் காதா சப்தசதி அப்படிங்கிற அந்த நூலை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை நம்ம பார்க்கலாம். பொதுவாக காதா சப்தசதி அப்படிங்கிறது பிராகிருத மொழியில் எழுதப்பட்ட ஒரு காவியம். பிராகிருத மொழி அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்திற்கு முந்தைய மொழியா பிந்தைய மொழியா அப்படிங்கிறது அறிஞர்களுடைய ஒரு ஆராய்ச்சிக்குண்டான ஒரு விஷயம். பல அறிஞர்கள் பல மாற்று கருத்துக்களை எல்லாம் கொடுக்கிறார்கள். முதல்ல பிராகிருதம் இருந்ததாகவும், அந்த பிராகிருதம் அப்படிங்கிற மொழியை செம்மைப்படுத்தி சம்யக்கு கிருத்தம் நன்றாக செய்யப்பட்டது, அதுதான் சம்ஸ்கிருதம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆனால் பிராகிருதத்துக்கு ரொம்ப பிராச்சீனமான, அதாவது ரொம்ப பழமையான ஒரு குறிப்புகள் எல்லாம் நமக்கு கிடையாது. ஆகையினால சம்ஸ்கிருதத்தினுடைய திரிபு, சம்ஸ்கிருதத்தை சரியான முறையில் பயன்படுத்தாமல் அந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சுலபமாக இருக்கக்கூடிய வழியில் பயன்படுத்தி கொண்டு வந்த மொழி தான் பிராகிருதம் அப்படின்னு சில அறிஞர்கள் சொல்கிறது உண்டு. அதனால் சம்ஸ்கிருதம் முதல்ல, பிராகிருதம் ரெண்டாவது அப்படின்னு சில அறிஞர்களுடைய கருத்துக்களை நம்ம பார்க்க முடியாது. எது எப்படி இருந்தாலும் ஒரு அற்புதமான மொழி பிராகிருதம் அப்படிங்கிறத நாம் மறுக்கவே முடியாது. இந்த பிராகிருதத்தில் எத்தனையோ அற்புதமான இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்கு. இந்த பிராகிருதத்துக்கு இலக்கண நூல்கள் எல்லாம் கூட நிறைய இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாக இந்த பிராகிருதம் அப்படிங்கிற மொழியில் நிறைய சம்ஸ்கிருத கவிகளும் கூட பயன்படுத்தி இருக்கிறார்கள். அபிஞான சாகுந்தலம் முதலான எத்தனையோ நாடகங்களாகட்டும், பாசருடைய நாடகங்களாகட்டும், அதில் எல்லாம் நம்ம பார்த்தோன்னா ஏதோ ஒரு கதாபாத்திரம் கட்டாயம் பிராகிருத மொழியை பேசுகிறவர்களாக இருப்பார்கள். அந்த பிராகிருதத்துக்கு சாயை என்று அந்த பிராகிருதத்தினுடைய உண்மையான சம்ஸ்கிருத வடிவத்தை அந்தந்த ஆசிரியர்களை அங்கங்கே கொடுக்கறதும் வழக்கத்தில் இருக்குது. அப்போது சம்ஸ்கிருதமும் பிராகிருதமும் வேறு அல்ல, ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த சம்ஸ்கிருத இலக்கியங்கள் நமக்கு எல்லாருக்கும் பொதுவாக தெளிவாக தெரிஞ்சிடும். ஆனால் இந்த பிராகிருத மொழியினுடைய அறிவு மிகவும் குறைச்சலாக இருக்கிறது காரணத்தினாலே அந்த ஆசிரியர்கள் அந்த பாடல்களையோ இல்லைன்னா அந்த வசனங்களையோ சம்ஸ்கிருதத்தில் சாயா அப்படிங்கிற அந்த ஒரு பெயரில் குறிப்பிட்டு அதை கொடுக்கறது உண்டு. இப்போ சாயா அப்படின்னு சொன்னால் நிழல் அப்படின்னு அர்த்தம். நிழல் எங்கே இருக்கும்? உருவத்தோடு சேர்ந்து தான் இருக்கும். உருவத்தை பிரிஞ்சு நிழல் இருக்காது. அப்போது சம்ஸ்கிருதமும் பிராகிருதமும் ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறத நம்ம அதுலேருந்தே புரிஞ்சுக்க முடியும். இந்த பிராகிருத மொழியில் எழுதப்பட்ட ஒரு அத்தியுதமான காவியம்தான் இந்த காஹா சப்தசயி அப்படின்னு சொல்லக்கூடியது. காதா சப்தசதி அப்படின்னு வடமொழிப்படுத்தி எல்லோருக்கும் புரியும்படியாக இன்றைக்கு நாம் வழங்கி வருகிறோம். இந்த காதா சப்தசதி அப்படின்னு சொல்லக்கூடிய நூலானது கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறக்கிறதுக்கு, அது இப்போ பொது யுகம் அப்படின்னு எல்லோரும் பயன்படுத்துகிறோம், அதனால் அதையும் நானும் பயன்படுத்துகிறேன். பொது யுகம் 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது அப்படின்னு இதனுடைய காலத்தை பல பேர் சொல்கிறது உண்டு. ஆனால் இது ஒரு தொகை நூல். தமிழில் தொகை அப்படின்னு சொன்னால் தொகுக்கப்பட்டது. அந்த மாதிரி இந்த காதா சப்தசதி அப்படின்னு சொல்லக்கூடிய நூலும் கூட தொகுக்கப்பட்டது தான். அப்போ தொகுக்கப்பட்ட பல அற்புதமான பாடல்களை கொண்ட ஒரு அரிய நூல், அதுவும் பிராகிருத மொழியில் இருக்கக்கூடியதான நூல். எத்தனை பாடல்கள் அப்படிங்கிறது அந்த பெயர்லேயே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சப்தசதி, ஷதி அப்படின்னு சொன்னால், சதம்னு சொன்னால் 100, சப்தன்னு சொன்னால் 7. அப்போ 700 பாடல்களை கொண்ட ஒரு அற்புதமான தொகுப்பு. இதில் காதா அப்படிங்கிறது ஒரு வகையான பாடல்களை அமைக்கக்கூடியதான முறை அப்படின்னு சொல்லுவார்கள். ஹிந்தியில் தோஹா அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தம். தெலுங்கில் பார்த்தோன்னா த்விபதி அப்படின்னு சொல்லுவார்கள். தமிழில் காதை அப்படின்னு கூட இருக்குது. பொதுவாக அரங்கேற்று காதை,
அதுக்கப்புறம் வந்து விழாவரை காதை, மனையறம் படுத்த காதை அப்படிங்கிறதெல்லாம் பல இடத்துல நம்ம பார்க்க முடியும். மணிமேகலை முதலான காவியங்களில், சிலப்பதிகாரத்தில் கூட இருக்கும். அந்த மாதிரி இந்த காதை அப்படிங்கிறது ஒரு விதமான பாடல்களை அமைக்கக்கூடியதான முறை. 2 அடிகளில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவார்கள். இப்போ இந்த காதா சப்த சதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூலை எழுதினது யார் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, இது பொதுவாக தொகை நூல் அப்படின்னு ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன். அப்போது இதை தொகுத்தது ஒருத்தர் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போது இது ஒருத்தரால் எழுதப்பட்டதில்லை, பல பேரால் எழுதப்பட்டது. சங்க இலக்கியங்களில் கூட நம்ம பார்க்குறோம் இல்லையா, தொகுப்பு தொகை நூல்கள் எல்லாம் 8 தொகை அந்த மாதிரி எல்லாம். அப்போ அதெல்லாம் வந்து பல பல பாடல்களாக இருந்தது, பல பல ஆசிரியர்களாலே கவிஞர்களாலே பாடப்பட்டது. அது எல்லாம் தொகுத்து ஒருத்தர் கொடுத்தார். இங்கே அதை தொகுத்து கொடுத்தது ஹாலன் அப்படின்னு சொல்லக்கூடிய சாத்தவாகனன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன். அந்த மன்னனுக்கு ஹாலன் இன்னொரு பேரும் உண்டு. இந்த புத்தகத்தை வந்து முதல்ல பதிப்பிச்சது ஜெர்மனிய அறிஞர்கள் அப்படின்னு எல்லாம் பல பேர் சொல்லப்படுகிறார்கள். ஆனாலும் நிர்ணய சாகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதிப்பகத்தார் மூலம் கொண்டு வரப்பட்ட ஒரு பதிப்பு மிகவும் அற்புதமான பதிப்பு அப்படின்னு பல அறிஞர்கள் கொண்டாடுறதுண்டு. இந்த நூலை இயற்றியது ஹாலன்னு சொல்லக்கூடிய சாத்தவாகனன்னு சொல்லக்கூடிய அந்த மன்னன் அப்படின்னு சொன்னேன். இந்த மன்னன் வந்து ஆந்திர தேசத்தை ஆண்டவன்னு பல பேர் சொல்கிறது உண்டு. அதே மாதிரி சில பேர் மராட்டிய தேசத்தினுடைய அந்த ஆந்திர பிராந்தியத்தை ஆண்ட மன்னன் அப்படின்னு சொல்கிறது உண்டு. இந்த சாத்தவாகனன் அப்படின்னு சொல்லக்கூடிய சாலிவாகன சாத்தவாகன ஒரு ஆண்டுனே ஆந்திர தேசத்தவர்கள் ஒரு ஆண்டை வந்து வைத்து கொண்டு வருகிறார்கள். தமிழில் திருவள்ளுவர் ஆண்டு, மலையாளத்தில் கொல்லம் அப்படின்லாம் பேர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சாத்தவாகன சாலிவாகன ஆண்டுன்னே ஒரு ஆண்டு உண்டு. அந்த அளவுக்கு ஒரு பெயர் பெற்ற அரசன் இந்த அரசன். அந்த அரசன் கவிகளை எல்லாத்தையும் போற்றி பாதுகாக்கக்கூடியவன். கவிகளுக்கெல்லாம் பல பரிசுகளை கொடுத்து அவர்களிடத்திலே பல அற்புதமான படைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடியவன். அப்பேற்பட்டவன் இந்த ஒரு தொகுப்பை செய்தான் அப்படிங்கிறது பல அறிஞர்கள் சொல்லுவார்கள். இந்த காதா சப்தசதி அப்படின்னு சொல்லக்கூடிய நூலுக்கு பல மொழிபெயர்ப்புகள் இருக்குது. எல்லா பாஷையிலையும் பொதுவாக தெலுங்கில் அதிகமாக காணப்படுறது. ஏன்னு கேட்டால் இதில் இந்த கோதாவரி நதியை பற்றி, தெலுங்கு தேசங்களை பற்றி கொஞ்சம் நிறைய பாடல்கள் இருக்குது. அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு கொஞ்சம் அதிகமான ஈடுபாடு. அது மட்டும் இல்லாமல் இந்த நூலை வந்து தொகுத்தது சாத்தவாகன மன்னன், அவர்களுடைய தேசத்து மன்னன் அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் ஈடுபாட்டோடு இதை வந்து நிறைய பேர் வந்து இந்த காவியத்தை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதில் தெலுங்கில் 13ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஸ்ரீநாத கவி அப்படிங்கிற ஒரு பெரிய கவியை எழுதியிருக்கிறதாகவும் குறிப்புண்டு. ஆனால் அது துரதிருஷ்டவசமாக நமக்கெல்லாம் கிடைக்கல. அதே மாதிரி கன்னடத்தில் பல பேர் எழுதியிருக்கிறார்கள். அதே மாதிரி தமிழ்லையும் கூட சில மொழிபெயர்ப்புகள் கிடைக்கப்படுறது. ஆனால் ரொம்ப உத்தமமானது அப்படின்னு சொன்னால் ஒரு சிறந்த கவிஞர், அந்த கவிஞராலே தொகுக்கப்பட்டது. அது ஜெகநாத ராஜா மூக்கு அப்படிங்கிறவராலே தொகுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நூல், அதாவது மொழிபெயர்ப்பு நூல். அந்த மாதிரி நம்ம மராட்டியத்திலையும் கூட பார்க்கலாம், வங்காளத்திலையும் கூட இந்த நூலினுடைய மொழிபெயர்ப்பை பார்க்கலாம். இது வந்து மராட்டிய பிராகிருதம் அப்படிங்கிற ஒரு பிராகிருதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு குறிப்பு நமக்கு கிடைக்கிறது. இந்த பிராகிருத மொழியினுடைய ஒரு வடிவம் பல இடங்களில் பிராந்தியத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். மராட்டியத்தில் இருக்கும்போது மராட்டிய பிராகிருதம்னு இருக்கும், வங்காளத்தில் இருக்கும்போது வங்காள பிராகிருதம்னு இருக்கும். அந்த மாதிரி அந்தந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிராகிருத மொழியினது மாறுபட்டிருக்கும். இது வந்து மராட்டிய பிராகிருதம் அப்படிங்கிறத மொழியில் பிராகிருதத்தில் எழுதப்பட்டது அப்படின்னு அறிஞர்கள் சொல்கிறது உண்டு. இந்த காவியத்தை சாத்தவாகனன் சொல்லக்கூடிய அந்த மன்னன் தொகுத்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதை வந்து 700ங்கிற ஒரு கணக்கில் அவர் அமைச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒருவேளை அது வரைக்கும் கிடைச்ச வரைக்கும் அவர் வந்து தொகுத்து அதுக்கப்புறம் அதோடு அது போதும் அப்படின்னு நிறுத்தியிருக்கலாம். இல்லை அப்படின்னா மேற்கொண்டு அதில் இடைச்சொருகல்கள் எதுவும் இல்லாமல் அது இருந்திருக்கலாம். ஏதோ ஒன்று, எப்படி இருந்தாலும் அது 700 அப்படிங்கிற ஒரு இதோட நிற்கிறது, கிட்டத்தட்ட அந்த 700 பாடல்களோட. அது மட்டும் இல்லாமல் இது 7 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. காதா அப்படிங்கிற ஒரு வடமொழி ஆரிய விருத்தத்தில் அமைஞ்சிருக்கு. இது வடமொழியில் சொல்லப்போனால் இது ஆரிய விருத்தம் அப்படின்னு சொல்லுவார்கள். அதே மாதிரி தெலுங்கில் பார்த்தோன்னா கந்த பத்தியம், ஹிந்தியில் தோஹா அப்படிங்கிற அந்த வகையிலெல்லாம் இந்த மாதிரியான அமைப்புக்கு, பாடல் அமைப்புக்கு நிறைய
இலக்கண வரைமுறைகள் எல்லாம் கூட இருக்குது. அதே பிராகிருத மொழியில் அதுக்கு பல இலக்கண வடிவங்கள்லாம் கூட இருக்குது. இந்த பாடல்கள் இப்படி தான் இருக்கணும், இதில் இத்தனை மாத்திரை இருக்கணும், முதல் அடியில் 2வது அடியில் இத்தனை மாத்திரைகள் இருக்கணும், இப்படி எழுத்துக்கள்லாம் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இந்த ஒரு பாட்டை பாடினவர்களுடைய பெயர்களும் கூட சில பதிப்புகள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கு. சில பாடல்களுக்கு ஆசிரியர் யார் அப்படின்னே தெரியல. அந்த மாதிரியான குறிப்புகள் எல்லாம் கூட நம்ம இதை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த காதா சப்தசதி அப்படிங்கிற அந்த இலக்கியம் சாதாரண மக்களுடைய ஒரு ஒரு வாழ்க்கை முறையை காட்டக்கூடிய ஒரு அத்தியுதமான ஒரு நூல். பொதுவாக தமிழில் அகம் புறம் அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த காதா சப்தசதிங்கிறது அகப்பொருளை சார்ந்த ஒரு அற்புதமான கவிதை தொகுப்பு. இதில் பணக்காரனும் இருப்பான், ஏழையும் இருப்பான், ஒரு நல்ல கற்பு கரசியும் இருப்பா, ஒரு பரந்தையரும் இருப்பா. இதில் அதே மாதிரி காதலனுடைய ஒரு அற்புதமான காதல் ரசத்தை எல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவியினுடைய ஒரு பிரிவை பற்றி சொல்வதாக இருக்கும். வேறொரு கணவனை நாடும் வேறொரு புருஷனை நாடும் பெண்ணை பற்றியும் இருக்கும், வேறொரு பெண்ணை நாடும் புருஷனை பற்றியும் இருக்கும். அதே மாதிரி இயற்கை அழகுகளை எல்லாம் வர்ணிக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வாழ்வியல் துன்பத்தை எல்லாவற்றையும் கூட காட்டக்கூடியதாக இருக்கும். சட்டத்திட்டங்களை பற்றி இருக்கும். சமுதாயத்தில் இருக்கக்கூடியதான உணர்ச்சிகளை எல்லாத்தையும் காட்டக்கூடியதாக இருக்கும். மக்களுடைய சமூக பழக்க வழக்கங்களை பற்றி காண்பிப்பதாக இருக்கும். இல்லறத்தினுடைய உணர்ச்சிகளை காட்டுறதா இருக்கும். ஆசாபாசங்கள், கோபதாபங்கள், இப்படி பலவிதமான உணர்ச்சிகளை எல்லாம் தன்னகத்தே கொண்டது தான் இந்த காதா சப்தசதி அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு அத்தியுதமான நூல். இந்த நூல் நம்மளுடைய சங்க இலக்கியத்தோட அத்தியுதமாக ஒப்பிட்டு பல பெரிய ஆராய்ச்சியாளர்களும் சரி, தமிழ் அறிஞர்களும் சரி, வடமொழி அறிஞர்களும் சரி, இதை ஒப்பிட்டு ஒரு திறனாய்வு பண்ணி வெளியிட்டிருக்கிறார்கள். எப்படி இந்த தமிழில் இருக்கக்கூடியதான அகப்பொருட்களில் இருக்கக்கூடியதான இலக்கிய படைப்புகளும் இந்த காதா சப்தசதியும் ஒத்து போகிறது அப்படின்னு பல திறனாய்வுகள்லாம் வெளியே வந்திருக்கு. அப்படி இந்த ஒரு மிகைப்படுத்தப்படாத ஒரு அப்படியே இந்த புராணங்களில் நம்ப முடியாத சில அத்தியுதமான புழுகுகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல், ஓவர் டோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இயல்பான வாழ்க்கை, அந்த இயல்பான வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான சுவாரஸ்யங்கள் அதை எல்லாத்தையும் சொல்லக்கூடியது தான் இந்த காதா சப்தசதி அப்படின்னு. இந்த காதா சப்தசதியில் பலவிதமான ஆராய்ச்சிக்குட்பட்ட விஷயங்களும் கூட நமக்கு கிடைக்கிறது. மக்களுடைய பழக்க வழக்கம் அந்த காலத்தில் எப்படி இருந்தது, ஏன்னா இதில் நம்ம பார்க்கும்போது அடுத்தவர்களுடைய மனைவி மேலே விருப்பப்படுறது, அது மனைவின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த காலத்தில் அந்த சூழ்நிலை அது அப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு மார்ஜின் நம்ம கொடுத்து தான் ஆகணும். அது அப்படி தான் இருந்திருக்கும். இன்றைக்குத்தான் கணவன் மனைவி அந்த மாதிரியான சமூக பழக்க வழக்கங்கள்லாம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த இலக்கியம் படைக்கப்படுறதுக்கு முன்பு எப்படி இருந்ததுன்னு தெரியாது. இந்த இலக்கியமே கிட்டத்தட்ட 2000 1500 வருஷங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அன்றைய சூழ்நிலை எப்படி இருந்தது, சமூக பழக்க வழக்கம் எப்படி இருந்தது, மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. அதுவும் இந்த பாடல்கள் அவர் எந்த காலத்துக்கு உட்பட்டதுன்னு படைச்சாரு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிற பொழுது இது தவறு, இது சரி அப்படிங்கிறத நம்ம ஒரு பொழுதும் கணிக்கவே முடியாது. அதில் இருந்த மக்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் இப்படி இருந்திருக்கு, அன்றைக்கு வாழ்க்கை முறை இப்படி இருந்திருக்கு, அன்றைக்கு தண்டனைகள், மக்களுடைய உடை அணிகலன்கள், மக்களுடைய நெறிமுறைகள், அங்கே இருந்த மரம் செடி கொடிகள், அரசியல் அமைப்பு, இப்படி பல செய்திகளை நம்ம அதில் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான விஷயத்துக்கு இந்த காதா சப்தசதி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதில் பலவிதமான கதாபாத்திரங்கள் வரும். கதாபாத்திரத்துக்கு நேரடியாக ராமன், சோமன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேரெல்லாம் இங்கே வச்சிருக்கவே மாட்டாங்க. எல்லாமே யாரோ ஒருத்தி, ஒரு தோழி, அவள் இவள், காதலன் காதலி, தோழன் தோழி, இவன் அவன் அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு புனைப்பெயர்களில், அதாவது ஒரு தலைப்பெயர்களில் தான் அது வெளிப்படுமே கதாபாத்திரங்கள் எல்லாமே தவிர இன்னார் அப்படிங்கிற சாக்ஷாத் அந்த பெயர்கள் எல்லாம் இதில் வரவே வராது. அப்படி இருக்கக்கூடியதான ஒரு அத்தியுதமான படைப்பு தான் இந்த காதா சப்தசதி. இந்த காதா சப்தசதி அப்படின்னு சொல்லக்கூடியதான இலக்கியத்தில் கிட்டத்தட்ட 700 பாடல்கள் இருக்குது. அந்த பாடல்களில் மிகவும் சுவை மிகுந்த அந்த பாடல்களை, எப்படி சபரி ராமனுக்கு மிகவும் சுவையான பழங்களை எல்லாம் கடித்து சுவைத்து பார்த்து கொடுத்தாலோ அந்த மாதிரி இந்த 700 பாடல்களில் மிகவும் சுவை மிகுந்ததும் ரசனை உள்ளதும் தொனிப்பொருளை கொடுக்கக்கூடியதுமான பாடல்களை உங்களோட பகிர்ந்து போகிறேன். அடுத்தடுத்த பதிவுகளில் இந்த பாடல்களை எல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.